ஆ, நீ வர விஷயத்த அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா கதிர்? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல மாயா எதுவும் கால் பண்ணலையா? மாயா அங்க வீட்டுக்கு போயிருந்தா அம்மா இந்நேரம் எனக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்கல்ல. ஜீவாவை சீக்கிரத்துல கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். பார்வதி பார்வதி, நான் எடுக்கிறேன். ஏன் நான் எடுக்கூடாதா? இல்ல, என்னமோ போன் எனக்கு தானே தோணுதுமா. ஒரு நிமிஷம். ஹலோ தனா? மா, எப்படி நான் ஃபோன் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்? என்னமோடி, நீதான் போன் பண்ண போறன்னு மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும்ல, அதான் காய்கறி நறுக்கிட்டு இருந்தேன். ஆமா, இப்போ நீ எங்க இருக்க? அம்மா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேம்மா. என்னடி சொல்ற? என்னாச்சு? ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, கூடவே ஒரு கெட்ட விஷயமும் நடந்துருச்சு. என்ன நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு குண்டு தூக்கி போடுற? புரியுற மாதிரி சொல்லுதனா? சரி, அந்த நல்ல விஷயம் என்ன, முதல்ல அதை சொல்லு. நாமெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம்ல ஜீவா யாருன்னு, ஃபாதருக்கு தெரிஞ்சிருக்குமா? ஏய், நிஜமாவா சொல்ற? தனா, இது ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு தனா. நான் நேரடியாவே ஃபாதர் கிட்ட கேட்டேன், ஆனா அவர் எங்க கிட்ட சொல்லல. உனக்கு மட்டும் எப்படி இந்த விஷயத்த சொன்னாரு? எப்படி இது தெரிஞ்சது? ஜீவா கூட ஃபாதர் பேசிட்டு இருக்கும்போது அந்த வாசு போய் யாரு ஜீவா, எங்க இருக்கான் அவன், அவன் போன் நம்பர் என்னன்னு கேட்டு சண்டை போட்டிருக்கான். ஆனா அவரு நம்பரை கொடுக்கல. அந்த கோவத்துல ஃபாதர் மண்டையவே உடைச்சிட்டாமா. ஐயோ, இப்போ ஃபாதர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. மாயாவும் சீனு மாமாவும் ஃபாதரை காப்பாத்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நானும் கதிரும் கூட இங்கதான் இருக்கோம். அவர் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? இல்லன்னு தாமா சொல்றாங்க. என்னடி இழுக்கிற? என்ன சொன்னாங்க? தலையில அடிபட்டதுனால சுயநினைவு இல்லாம இருக்காரு. அவருக்கு சீக்கிரத்துல நினைவு திரும்பிடுமா. கண்ணை முழிச்சிட்டா ஜீவா யாருங்கிறது தெரிஞ்சிரும். இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லதாமா ஃபோன் பண்ண. கடவுளே, ஃபாதர் சீக்கிரமா கண்ணு முழிக்கணும். நமக்கு ஜீவா யாருன்னு சீக்கிரமா தெரியணும்.